குருவியின் பலாப்பழ வியாபாரம். பறவைங்களோட கிராமத்துல துணிக்குருவி கஷ்டப்பட்டு உடைச்சி சம்பாதிச்ச பணத்தை எடுத்து வச்சு அதுல காட்டை ஒட்டி 2 ஏக்கர் வயலை விலைக்கு வாங்கினான். அதை பார்த்து சிச்சு காக்காவும் சோட்டுக்கிளியும் அவளை கிண்டல் பண்ணாங்க. ஊரை விட்டு தள்ளி காட்டுக்கு பக்கத்துல எதுக்காக இந்த இடம் வாங்கின அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி பயங்கரமான இடி மின்னல் சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்போ வேகமா விழுந்த ஒரு இடி துணியோட இடத்துக்கும் ஊருக்கும் நடுவுல விழுந்துச்சு. அதுல அந்த பூமி பொழந்து ஆத்து தண்ணி எல்லாமே அந்த இடத்துக்குள்ள வந்துருச்சு. அதனால இப்ப துணியோட இடம் பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப அங்க போகணும்னா படகுல தான் போயாகணும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம். அன்னைக்கு காலையில துணி அந்த ஆத்துல ஒரு சின்ன படகுல அவளுடைய இடத்துக்கு போய்கிட்டு இருந்தா. இத சிச்சு காக்காவும் சோட்டுக்கிளியும் கரையில நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சோட்டோ, இந்த துணியோட அதிர்ஷ்டத்தை காட்டுக்கு நடுவுல போய் ஏண்டி இடம் வாங்கணும்னு கிண்டல் பண்ணோம். ஆனா இப்ப இடி விழுந்து அந்த இடமே ஒரு ஐலாண்டு மாதிரி மாறிடுச்சு. இப்ப அவனுடைய இடத்துக்கு போகணும் அப்படின்னா படகுல தான் போக வேண்டிய நிலைமை இருக்கு. ஆமா சிச்சு, நாம தான் இப்ப தூசி பிடிச்சிருக்கிற இடத்துல இருக்கோம். அவ நல்ல ஐலாண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி அந்த இடத்துல என்னத்தை தான் வளர்க்குறாளோ? என்னத்தை வளர்க்க போறா? புல்லுதான் வளரும். தண்ணிக்கு நடுவுல என்ன வளரும்? ஒருவேளை மீனும் தவக்களையும் வளர்ப்பாளோ என்னவோ. ஆனா துணி அங்க பலாமரத்தை வளர்க்க ஆரம்பிச்சா. தண்ணி அதிகமா இருக்கு, மண்ணும் சத்தா இருக்குன்றதுனால மரம் நல்லபடியாவே வளர்ந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா பலாமரம் பெருசா வளர்ந்து அதுல நிறைய பலாப்பழம் காய்ச்சு அந்த மனம் எல்லாம் ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. ஒரு நாள் சாயந்தர நேரம் காத்து லேசா வீசுச்சு. அப்ப அந்த காத்துல பலாப்பழ மனமும் கலந்து வந்துச்சு. ஊருக்குள்ள இருக்கிற பன்னு கிளி அந்த பலாப்பழம் மனத்தை பார்த்து, அம்மா, என்னம்மா வாசம் இது? ஏதோ இனிப்பா, ஏதோ தேன் மாதிரி, ஏதோ சக்கரை பாகு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. எனக்கும் வருதுடா. இது பலாப்பழ மனம். ஆனா நம்ம ஊர்ல பலாப்பழம் எங்கேயும் இல்லையே, எப்படி வருது? அப்பதான் சின்ன அங்க வேகமா ஓடி வந்தான். அத்தை அத்தை, அது துணி அத்தையோட ஐலாண்ட்ல இருந்து வருது. அங்க நிறைய பலாமரம் இருக்கு, பெருசு பெருசா. அதுல நிறைய பெரிய பெரிய பலாப்பழம் இருக்கு. நான் பைனாகுலர் வழியா பார்த்தேன். என்னடா பலாப்பழம் பலாப்பழம்னு? ஏன் நீங்க வாழ்க்கையில பலாப்பழம் சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு அந்த வாசத்தை பார்த்து, ஆஹாஹா, பலாப்பழமானோ நல்லா தான் இருக்கு. இந்த துணி நமக்கு கொடுக்காம பலாப்பழத்தை தனியா சாப்பிடுறாளோ? ஐயையோ, அப்படி மட்டும் நடக்க கூடாது. எனக்கு பலாப்பழம் வேணும். அதோட பால் என் கையில ஒட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் பிச்சி பிச்சி தின்னுடுவேன். அடுத்த நாள் காலையில துணிக்குருவி படகுல நிறைய பலாப்பழத்தை பறிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள எடுத்துக்கிட்டு வந்தா. துணி ஆத்தங்கரையோரமா ஒரு பெரிய கொடி வச்சு அதுக்கு கீழே ஒரு சேர் வச்சு அதுல உட்காந்துக்கிட்டு இருந்தா. கீழே நிறைய பலாப்பழத்தை அடுக்கி வச்சிருந்தா. பக்கத்துல ஒரு கத்தியும் கூடவே ஒரு எண்ணெய் பாட்டிலும் இருந்துச்சு. துணி ரொம்பவும் சத்தமா, பலாப்பழமா பலாப்பழம், தேன் மாதிரி இனிக்கிற பலாப்பழம், வாங்கம்மா வாங்க, வாங்கி சாப்பிடுங்க. அத பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. அப்போ சோட்டு, சிச்சு, பன்னு, சின்னு எல்லாரும் ஆசையா வந்தாங்க. பெரிய பெரிய பலாப்பழத்தை பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் ஆச்சரியமா, ஐயோ துணி, இது என்ன பலாப்பழமா? பார்க்க பூஸ்டிக்கா மாதிரி அவ்வளோ பெருசா இருக்கு. இது ஏன் தோட்டத்துல வளர்ந்தது சிச்சு, ஹைபிரிட்லாம் இல்ல, எல்லாமே நாட்டு பழம்தான். ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாரு. விலை என்ன துணி? நம்ம ஆளுங்க தானே, பார்த்து சொல்ல. சோட்டு, நட்பு வேற வியாபாரம் வேற. ஒரு பழம் வேணும்னா 500 ரூபாய், இதுவே சொல வேணும்னா 12 சொல 100 ரூபாய். என்னது 500 ரூபாவா? இது என்ன தங்கமா? 200 ரூபானா கொடு, இப்பவே ஒரு பழத்தை வாங்கிக்கிறேன். 200 ரூபாய்க்கு தோடு கூட வராது சிச்சு. வேணும்னா வாங்கிட்டு போ, இல்லனா நகரு. கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் பழத்தை கொடுப்பேன்ல. அம்மா, பேரம் பேசாதம்மா, பாருமா, இது பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு சொலை சாப்பிட்டா போதும்னு இருக்கு. ஆண்டி, ஒரே ஒரு சொலைய சும்மா டேஸ்டுக்காக சாம்பிளுக்கு தர மாட்டீங்களா? என்கிட்ட சாம்பிள்ஸ்லாம் இல்ல பன்னு, நம்பிக்கை இருந்தா வாங்கிக்கோ. சிச்சு காக்காவுக்கு கோவம் வந்துச்சு. இவ்வளவு பணம் கொடுத்து துணிக்கிட்ட வாங்குறதுக்கு பதிலா பேசாம படகுல அந்த தோட்டத்துக்கு போய் நாமளே பழப்பழத்தை பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறமா சோட்டுவை ஓரமா கூட்டிட்டு போய், சோட்டோ, துணிக்கிட்ட நம்ம வாங்க வேணாம், என்கிட்ட ஒரு சின்ன பரிசல் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி யாருக்கு தெரியாம அந்த ஐலாண்டுக்கு போய் நம்ம பலாப்பழத்தை பறிச்சுட்டு வரலாம்,
ஃப்ரீயா. ஐயோ, ஆனா ஆத்துல முதல்ல இருந்தா எனக்கு பயம். பலாப்பழத்துக்காக இந்த ரிஸ்க் கூட எடுக்கலனா எப்படி? அன்னைக்கு ராத்திரி நேரம் சிச்சு, சோட்டு, பன்னு, சின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய பரிசல்ல பலாப்பழத்தை பறிக்கிறதுக்காக துணியோட ஐலாண்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. துடுப்ப சரியா போடுங்கடா, ஏன் பரிசல சுத்திக்கிட்டு இருக்கு? ஆண்டி, துடுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு, ஒழுங்கா பரிசலுக்கு துடுப்பு போடுங்க. இங்க பாருங்க, மாவாட்டுற மாதிரி பரிசல் சுத்திக்கிட்டே இருக்கு. சும்மா இருடா, நானே தடவையா இந்த பரிசல்ல வரேன். அவங்க கஷ்டப்பட்டு ஆத்துக்கு நடுவுல வந்துட்டாங்க. அப்ப திடீர்னு துணியோட தோட்டத்துல லைட் எரிஞ்சுது. துணிதான் அந்த லைட்டு போட்டான். துணி மைக்கு பிடிச்சுக்கிட்டு சத்தமா கத்துனா, யாரது? யாரோ திருட வராங்க, இங்க பாருங்க, என் கையில மிளகாப்பொடி வச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுங்க, கண்ணுல மிளகாப்பொடிய போட்டுருவேன். ஐயோ, துணி காவலுக்கு இருக்கா போல, கண்டுபிடிச்சிட்டா, வாங்க போயிடலாம். பின்னாடி பரிசல ஓட்டணும்னா துடுப்பு போடணுமே, கை வலிக்குதே. ஆண்டி, மிளகாப்பொடிய போட்டுறாதீங்க, நாங்க காத்து வாங்க வந்தோம், சில்லுன்னு காத்துக்காக தான், பலாப்பழத்துக்காக இல்ல. நடுராத்திரி ரெண்டா சில்லுன்னு காத்து வாங்க வந்திருக்கீங்க, பொய் சொல்றீங்க தானே? ஒழுங்கா போயிட்டு நாளைக்கு கடைக்கிட்ட வாங்கடா. பாவம் சிச்சுவோட பேட்ச் கஷ்டப்பட்டு எப்படியோ துடுப்பு போட்டு பலாப்பழத்தை சாப்பிட முடியாம வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அடுத்த நாள் காலையில வேற வழி இல்லைன்னு சிச்சு, சோட்டு, பன்னு, சின்ன 3 பேருமே துணிக்கிட்டே பலாப்பழம் வாங்கலான்னு கடைக்கு போனாங்க. டோனி, நீ ஜெயிச்சுட்ட, நாங்க தோத்துட்டோம், எங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குறியா? ஊருக்குள்ள நாங்க போய் வித்துக்கிறோம். அப்ப டோனி ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு, அப்படி வழிக்கு வாங்க. சரி, ஹோல்சேல்னா ஒரு பழம் 400 ரூபாய்க்கு கொடுக்குறேன், எவ்வளவு வேணும்? எனக்கு 10 பழம் வேணும். எனக்கு 20 பழம் வேணும், நான் சிட்டில கொண்டு போய் வித்துக்கிறேன். சரி, எடுத்துக்கோங்க, ஆனா ஒரு கண்டிஷன், பழத்தை பிரிச்சு எடுக்கும் போது உங்க கையில பால் பட்டா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன், நீங்க தான் எண்ணெயை தடவி எடுத்துக்கணும். ஆண்டி, பால் பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஃபுல் பழத்தை கொடுங்க. எல்லாரும் பழத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆனா பன்னு அவசரத்துல எண்ணெயை கூட தடவாம வீட்டுக்கு போய் பலாப்பழத்தை வெட்டினான். அப்ப அதுல இருக்கிற பால் எல்லாமே அவனுடைய கையில, ரெக்கையில, மூக்குல எல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, நான் எண்ணெய பூசிக்காம வெட்டிட்டேன், கையில, ரெக்கையில, மூக்குல எல்லாம் அந்த பால் ஒட்டிக்கிச்சு, என்னால சரியா மூச்சும் விட முடியல. சோட்டு கிளி தலையில அடிச்சுக்கிட்டு, சொன்னலடா எண்ணெயை தடவிக்கோன்னு, இப்போ உன்னை மண்ணெண்ணெயில முக்கி எடுக்கணும், இல்லனா அந்த பால் போகாதே. சோட்டு இப்போ ஸ்டிக்கர் மாதிரி ஆயிட்டான். இன்னொரு பக்கம் துணியோட பலாப்பழ வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. அவ காலையிலே பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு கரைக்கு வருவா. சாயந்தரம் வரைக்கும் பலாப்பழத்தை நல்லா வித்துட்டு சாயந்தரம் பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவா. இத பார்த்து சிச்சுவுக்கு பொறாமையா இருந்தாலும் அந்த பலாப்பழ சுவைக்கு அவ அடிமையாயிட்டா. அவ அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே, என்ன வேணும்னாலும் சொல்லு சோட்டோ, துணியோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்து அவ தோட்டத்துக்கிட்ட தான் இடி விழுந்திருக்கு, இந்த பலாப்பழத்தோட சுவை உண்மையிலேயே எதுலயுமே இருக்காது. ஆமா சிச்சு, கஷ்டப்பட்டா பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, துணியோட விஷயத்துல இது உண்மையாயிடுச்சு. பன்னு அந்த பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு, ஏதே எப்படியோ துணியாண்டியும் சூப்பரு, அவங்க கொடுத்த பலாப்பழமும் சூப்பரு, நாளைக்கு போய் பலாப்பழம் பிரியாணி பண்ணி கொடுங்க அப்படின்னு துணியாண்டி கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் துணி ரொம்பவும் நல்லபடியா பலாப்பழம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அவளே அந்த தோட்டத்துக்கு ராஜாவா ராணியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கை விபத்தை கூட நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிட்டா அதிர்ஷ்டம் பலாப்பழம் சைஸ்ல நமக்கு கிடைக்கும். அதுவே பேராசப்பட்டா இருக்கிறதும் நம்மளை விட்டு போயிடும். துணியின் பொங்கல் கொண்டாட்டம். கிராமத்துல இப்பதான் பொங்கல் களைகட்ட ஆரம்பிச்சிருந்தது. விடிய காலையிலேயே தெருவுலயே பறவைங்களோட ஆரவாரம் அதிகமாயிடுச்சு. நாளைக்குதான் பொங்கல் பண்டிகைன்றதுனால எல்லாரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு நடுவுல இருக்கிற குஹுவோட மளிகை கிட்ட நிறைய பேர் கூட்டமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. குஹு, சீக்கிரமா 1/2 கிலோ வெல்லம், 1 கிலோ அரிசி மாவு, அப்படியே கொஞ்சம் எள்ளு மூட்டை கட்டி கொடு, வீட்டுல பலகார வேலையை ஆரம்பிக்கணும், பசங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சோட்டு, கொஞ்சம் அமைதியா இரு, ஏற்கனவே மகி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இது பண்டிகை நேரம் இல்லையா, எல்லாரும் ஒட்டுமொத்தமா இவ்வளோ வந்து கேட்டீங்கன்னா நான் தனியாளா எப்படிதான் சமாளிக்கிறதா? என்ன குஹோ, இன்னும் மகிக்கு நீ கொடுக்கவே இல்லையா? சரி சீக்கிரமா கொடு, நான் வேற பூ வாங்க போகணும், பக்கத்து தோட்டத்துல பூ வேற தீந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி ஊர் முழுக்க எல்லாரும் பண்டிகை நினைச்சு சந்தோஷமா இருக்கும்போது ஊரோட எல்லையில ஒரு சின்ன வீட்டுல
புஜ்ஜி அவ வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு நண்பர்கள் எல்லாருமே புது துணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டா. ஆனா அவ மட்டும் கிழிஞ்சு போன பழைய துணியை தான் போட்டுக்கிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு பொங்கலும் இல்ல, தீபாவளியும் இல்ல, எல்லா நாளும் ஒரே நாள் தான், புது துணியும் இல்ல, பலகாரமும் இல்ல, கவலையோட உக்காந்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்க தலையெழுத்து. ஆனா என் நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் அங்க பன்னு சின்னு 2 பேருமே காத்தாடியை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. புஜ்ஜி, இங்க பாரு, இந்த காத்தாடி எங்க அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. நாளைக்கு நாங்க எங்க அத்தையோட வீட்டுக்கு போறோம். அங்க எங்க அத்தை எனக்கு பலவிதமான பலகாரம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா புஜ்ஜி, எங்க அம்மா ஏற்கனவே எங்க வீட்டுல பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வாசத்துக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நாங்க இந்த காத்தாடி எல்லாம் பறக்க விடுவோம். புஜ்ஜி எதுவும் சொல்லாம அமைதியா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. சரி புஜ்ஜி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி வா, கொஞ்ச நேரம் நம்ம போய் காத்தாடி விடலாம். அப்படி 3 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் காத்தாடிய சந்தோஷமா பறக்க விட்டுட்டு இருட்டானதுனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிச்சு அவளுடைய ஓட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பலகாரம் சுட்டுக்கிட்டு இருந்தா. சிச்சுவுக்கு சுயநலம் ரொம்பவும் அதிகம். தன்னுடைய புள்ளைக்கு அவ வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருந்தா. டேய் சின்னோ, நான் சொல்றத சரியா கேளு. பலகாரம் எல்லாமே நம்ம 2 பேருக்கு ஏத்தாப்புல தான் நான் சுட்டிருக்கேன். நீ பாட்டுக்கு யாரையாவது ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்த அப்புறம் அவ்வளவுதான். நம்ம வீட்டு வாசலுக்கு யாராவது வந்தாலும் அவங்கள அங்கேயே தடுத்து நிப்பாட்டு. கஷ்டப்படுறது நாம திங்குறது அவங்களா? அம்மா, யாருக்கு கொடுக்க வேண்டாம். ஆனா டொனி ஆண்டி பாவம் இல்ல, புஜ்ஜிக்காக மட்டும் கொடுக்கலாமா? வாய மூடுறா, வந்துட்டான் பெருசா புஜ்ஜிக்காக யோசிச்சுக்கிட்டு. விலைவாசி எப்படி ஏறுதுன்னு உனக்கு என்ன தெரியும்? குஹு கடையில என்ன எல்லாத்தையும் அவ ஃப்ரீயா கொடுக்கறாளா? இந்த டொனி எப்பவுமே இப்படிதான், எதுவும் செய்யாம மத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுறது அவளுக்கு பழகிடுச்சு. வாய முடிக்கிட்டு போ. அன்னைக்கு சாயந்தர நேரம் துணி வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு சோர்வா வீட்டுக்கு வந்தா. அப்ப வீட்டு திண்ணையில சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கிற புஜ்ஜிய பார்த்து துணி ரொம்பவும் வருத்தப்பட்டா. என்னம்மா புஜ்ஜி, அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற? உன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து விளையாடலாம்ல? புஜ்ஜி தலை நிமிர்ந்து பார்த்தா. அவ கண்ணெல்லாம் சிகப்பா இருந்துச்சு. ஏமா அழுதுகிட்டு இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்ப புஜ்ஜி கவலையா, அழாம என்னம்மா பண்ண சொல்ற? ஊர்ல எல்லாரும் பண்டிகை கொண்டாட தயாரா இருக்காங்க. பன்னு சின்னு வந்திருந்தாங்க. அவங்க எடுத்த புது துணியை பத்தி, வீட்டுல அவங்க அம்மாங்க செய்யற பலகாரத்தை பத்தி, நாளைக்கு அவங்க எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்கறத பத்தி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நம்ம வீட்டுல என்ன இருக்கு? எப்பவும் போலவே மத்தவங்க பண்டிகை கொண்டாடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அதை நினைச்சுதான் அப்பல இருந்து எனக்கு ஒரே அழுகழகியா வருது. அதான் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. புஜ்ஜி வருத்தத்தோடவும் கோவத்தோடவும் சொல்றத கேட்டு துணிக்கு அவளுக்கு என்ன பதில் கொடுக்கறது அப்படின்னே தெரியல. துணி புஜ்ஜிய பக்கத்துல வர சொல்லி, கவலைப்படாத புஜ்ஜி, உன்னை இப்படி பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் நமக்கு நல்ல வழிய காட்டுவான். அப்ப நாமளும் பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு பொண்ணு சமாதானப்படுத்தி மனசுக்குள்ள, கடவுளே, என்னால என் பொண்ணு பண்டிகை நாளைக்கு கூட வருத்தமா இருக்கா. ஏன் இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு அப்படின்னு வருத்தப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி முழுக்க துணிக்கு தூக்கம் வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில எல்லாரும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது நம்ம வீட்டுல மட்டும் அழுகையும் பசியும் மட்டும்தான் இருக்குமோன்னு நினைச்சு பயந்தா. நாளைக்கு என் பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியாதா? அழுதுகிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு வருத்தத்தோட படுத்துக்கிட்டு இருந்தா. சரியா ராத்திரி 12 மணி இருக்கும். அப்போ அவ வீட்டோட கதவை யாரோ டப் டப்னு தட்டுனாங்க. உடனே துணியும் முழிச்சா. துணி பயந்துகிட்டே, யார் இது? இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க அப்படின்னு போய் மெதுவா கதவை திறந்தா. வெளியில பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் பார்த்தா, ஆனா அங்க யாருமே இல்ல. ஆனா வீட்டு திண்ணையில மட்டும் ஒரு சின்ன பை இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து திறந்து பார்த்தா அதுல நிறைய பணமும் புது துணியும் இருந்துச்சு. அத பார்த்து துணி யாரு கொண்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு தேடினா. ஆனா குடிசையை சுத்தி யாருமே இல்ல. யாருமே இல்லைங்கிறதுனால உள்ள போய் மறுபடியும் அந்த பணத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சா. கடவுளே, இதெல்லாம் உண்மைதானா? என் கஷ்டத்தை கேட்டுதான் ஏதோ ஒரு உருவத்துல வந்து எனக்காக இந்த பணத்தை கொடுத்துட்டு போனியா? எது எப்படியோ, நாளைக்கு வீட்டுல பண்டிகை கொண்டாடத்தா போற. புஜ்ஜி கண்ணுல இன்னொரு தடவை கண்ணீர் வரக்கூடாது. அடுத்த நாள் விடிய காலையில 4 மணிக்கே டொனி எழுந்திருச்சா. ராத்திரி முழுக்க அவளுக்கு தூக்கம் இல்லைனாலும் காலையில அவ ரொம்ப உற்சாகமா இருந்தா. ரொம்பவும் உற்சாகத்தோட வெளியில வந்து வாழைக்கண்ண தூணுங்களுக்கு கட்டி அதே மாதிரி பூக்களால அலங்காரமும் செஞ்சா. அது மட்டும் இல்ல, அழகா வாசல் பெருக்கி விதவிதமான கோலத்தை வாசல்ல போட்டு அலங்காரம் பண்ணா.
அடுத்து புஜ்ஜி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே குஹுவோட கடைக்கு போய் பலகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் புஜ்ஜிய மெதுவா துணி எழுப்புனா. புஜ்ஜி எழுந்திருச்சு பார்த்து வீடெல்லாம் அலங்காரமா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டா. ஏன்னா ஒரு பண்டிகை அவருடைய கனவுல மட்டும்தான் இப்படி இருந்திருக்கு, நிஜத்துல இருந்ததே இல்ல. புஜ்ஜி இது கனவா இருக்குமோ அப்படின்னு மறுபடியும் கண்ணை தொடச்சு பார்த்தா. வீட்டுக்கு வெளியில போனா வீடு முழுக்க வெளியில அலங்காரம் பண்ணி வாசல்ல கோலம் போட்டு பாக்குறதுக்கே ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அம்மா, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நேத்து நான் அழுதுகிட்டு இருக்கும் போது கூட நீ எதுவுமே சொல்லல அப்படின்னு சந்தோஷமா கேட்டா. அப்ப துணி, புஜ்ஜி போ குளிச்சுட்டு வா, அம்மா உனக்காக புது துணி எடுத்து வச்சிருக்கேன். அது புஜ்ஜிக்கு அடுத்த பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. அம்மா, என்னம்மா சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுக்கற? இந்த துணி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குமா? இந்த ஊர்ல இப்போ நம்மள மாதிரி பண்டிகைய நிச்சயமா யாருமே கொண்டாட முடியாதுமா. அப்படி ஊரெல்லாம் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது மகிக்கழுகு அதோட காளமாட்டை கூட்டிக்கிட்டு வீடு வீடா வந்துகிட்டு இருந்துச்சு. டும் டும் டும், காளையம் வந்திருக்காமா துணி, காளையம் வந்திருக்கான், உனக்கு நல்ல செய்தியே கொண்டு வந்திருக்கான். துணி, வீட்டு அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா தானே ஏதாவது பண்ணுமா. துணி ஒரு கிண்ண நிறைய அரிசிய கொண்டு வந்தா. அப்பதான் அதே தெருவுல கொஞ்சம் தூரத்துல ஒருத்தன் தலை மேல அச்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சாமி பாட்ட சத்தமா பாடிக்கிட்டு தெருவுல வந்துகிட்டு இருக்கும் போது அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஊர்ஜனங்களுக்கு அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுல இன்னும் பக்தி கலந்த மாதிரி தான் இருந்துச்சு. துணி அவனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கிண்ண நிறைய அரிசிய வெளியில கொண்டு வந்தா. அப்போ அந்த ஹரிதாசன் அதை பார்த்து யார் எவ்வளவு அரிசியை கொடுக்கறதுன்னு நிமிந்து பார்த்தா. அவ்வளவுதான், திடீர்னு துணி ஹரிதாசனை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அவ கையில இருந்த கிண்ணம் கீழே நழுவி விழுந்துச்சு. துணியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அப்ப துணி கவலையா, ஏங்க, நீங்க 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 தானா? இத்தனை நாளுக்கு அப்புறமா நம்ம வீடு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சா? வந்தது வேற யாரும் இல்ல, துணியோட புருஷன் ராஜு தான். ராஜு துணிய பார்த்து கண்ணுல கண்ணீரோட, எனக்கு தெரியும் துணி, நீ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு. நம்ம பொண்ணுக்காக உனக்காக கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் துபாய்க்கு போயிட்டேன். இத்தனை நாளா உன்னை நான் எந்த வகையிலயும் தொடர்பு கொள்ளல. ஆனா உனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் நான் கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்ப துணி ரொம்ப சந்தோஷமா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ பாப்பாவை கூப்பிடுறேன். புஜி, புஜி வெளியில வா, உனக்காக யார் வந்திருக்காங்க பாரு, உங்க அப்பா வந்திருக்காருமா. புஜ்ஜி உள்ள இருந்து வேகமா வெளியில ஓடி வந்தா. அவங்க அப்பாவை பார்த்ததும் அவ கண்ணுல ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. அப்பா, வந்துட்டியாப்பா? எனக்கு காத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கியா? எனக்கு புது துணி வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு ஆசையா கேட்டா. அதை கேட்டதும் ராஜுவுக்கு மனசெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. அவன் உடனே புஜ்ஜி குருவிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, நான் வாங்கிட்டு வரலமா, ஆனா இப்போ உன்னை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி தரேன், அப்பாவை வாங்கி தரேன். அப்படி அவங்க 3 பேருமே சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சின்ன பண்ணு 2 பேரும் மறுபடியும் புஜ்ஜியும் பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வர்றத பார்த்து புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா காத்தாடி வாங்குறதுக்காக அவங்க அப்பா கிட்ட இருந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எனக்கு காத்தாடி வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறியா, நான் போய் வாங்கிட்டு வரேன். ராஜு சந்தோஷமா அவன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான். இந்தம்மா, உனக்கு என்ன காத்தாடி வேணுமோ வாங்கிக்கோ, அப்பா நான் இருக்கேன்ல, இந்த ஊர்ல நீதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா காத்தாடி வாங்குறதுக்காக அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைக்கு போயிட்டா. புஜ்ஜி போனதுக்கு அப்புறமா ராஜு டோனி 2 பேரும் சேர்ந்து வீட்டுல பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, உண்மையே சொல்லுங்க, நீங்க நேத்து ராத்திரியே வந்துட்டீங்கல்ல? வீட்டு திண்ணையில பணத்தை வச்சுட்டு போனது நீங்க தானே? ஆமா டோனி, நேத்து ராத்திரியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா உள்ள பார்த்தப்போ நீ கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்த. அப்பதான் எனக்கு விஷயம் புரிஞ்சது. அதனாலதான் பணத்தை வெளியில வச்சுட்டு கதவை தட்டிட்டு போயிட்டேன். இன்னைக்கு காலையில உன்னுடைய பரபரப்பை பார்க்கும் போதுதான் சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஊர் மைதானத்துல பன்னு சின்ன 2 பேரும் காத்தாடிய பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி அவங்க அப்பா கொடுத்த பணத்துல சந்தோஷமா காத்தாடிய வாங்கிக்கிட்டு அங்க வந்தா. துணியோட புருஷன் ராஜு திரும்ப வந்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டதுடனே சோட்டு கிளி, லூசிபுரா எல்லாருமே அவனை பாக்குறதுக்காக போனாங்க. அட ராஜு அண்ணன், எப்படின்னா இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நீ வந்ததுனால பண்டிகை களை கட்டுதுன. உண்மைதான், நீங்க இல்லாம துணி எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? மொத்தத்துல துணியோட வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டுருச்சு. இப்பதான் அவன் முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது. சோட்டோ, லூசி, நீங்க தான் என் பொண்ணையும் என் பொண்டாட்டியையும் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுலதான் உங்க எல்லாருக்குமே பண்டிகை. அப்படி லூசி அப்புறம் சோட்டுவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே
துணியோட வீட்ல தான் இந்த தடவை பொங்கல் பண்டிகைய கொண்டாடினாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த சிச்சுவுக்கு மட்டும் ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. சே, இந்த துணியோட புருஷன் எப்ப வந்தான், எப்படி இருக்கா பாரு, இன்னைக்கு என் வீட்டை விட அவ வீடுதான் ரொம்ப களகட்டுது அப்படின்னு பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு.